இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது கும்மிடிப்பூண்டியில் நடந்த 3 வயது குழந்தைக்கான அந்த கொடுமைக்காக அல்ல, தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த பால்வினை வன்கொடுமைகளுக்கு எதிராகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். 3 வயது குழந்தைக்கு மட்டும் ஏற்படல, 80 வயது முதிய பாட்டிக்கும் இந்த கொடுமை இந்த மண்ணில் ஏற்படுகிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்வார்கள். பேய் அரசானது. என் மருமக பர்கானா பேசும்போது கூட சொன்னான், அவருக்கு மனசாட்சி இருந்தால் இதை செய்ய வேண்டும். அவர் எப்பயாவது உங்ககிட்ட வந்து எனக்கு மனசாட்சி இருக்குன்னு சொன்னாரா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அவர் தெளிவாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற போதே சொல்லிவிட்டார். பெத்த அம்மா அப்பாவையும் மதிக்கல, கட்டண பொண்டாட்டியும் மதிக்கல, பெற்றெடுத்த பிள்ளைகளையும் மதிக்கல, அவர்கள் மீதே அவருக்கு அக்கறை இல்லை என்னும் போது தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மீது அவருக்கு அக்கறை இருக்க போதா என்ன? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்லல நான் மனிதாபிமானம் உள்ளவன் அப்படின்லாம் அவர் சொல்லல. ஏதோ வந்தாரு, கழுத்தை மட்டும் ஆட்டினாரு, கையை ஆட்டினாரு, இதை பார்த்தாங்க, ஓட்டு போட்டாங்க, வந்துட்டாரு முதலமைச்சர். தான் முதலமைச்சர் ஆகிவிட்டேன் என்பதை அவரே நம்பல. இது வந்து ஒரு பேர் விபத்து அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து விபத்து அப்படிதான் நடந்திருக்குது. தம்பி செந்தில் பேசும்போது கூட சொன்னேன், இது மாதிரி ஒரு மாற்றம் இல்லை, மாற்றம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, ஒரு மாற்றம் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. ஒரு ஆட்சியை வந்து அப்படிலாம் மாற்றம் இல்லைன்னா சொல்லிடக்கூடாது. ஆட்சிக்கு வந்தாங்க, 30 நாள்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை நேரம் சொன்னீங்களா 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, 10 ரூபாய் வாங்குறாங்க, நீங்க சரியா பார்க்கல. மாற்றம் பண்ணிட்டாங்க, 20 ரூபாய் வாங்குறாங்க. முதல் 10 ரூபாய் வாங்கினாங்க, இப்ப 20 ரூபாய் வாங்குற. மாற்றமா இல்லையா? இது மாற்றம் தானே. அப்ப இந்த மாற்றம், இந்த லட்சணத்தில் இந்த ஆட்சி நடைபெறும். இது எதனுடைய தொடர்ச்சி என்று பார்த்தால், ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளுடைய நீட்சி தான் இது.